உறுப்பினரும் பகுதி கழக செயலாளருமான அண்ணன் காரம்பாக்கம் கணபதி அண்ணன் உட்பட நிர்வாகிகள் தலைவர் அனைவரும் வருக வருக என வரவேற்று இப்படி ஒரு சிறப்பான பொதுக்கூட்டத்தை ஆளுங்கட்சியாக இல்லாத எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் நடத்த முடியும்னா அது திமுகவால் மட்டும்தான் முடியும். அந்த கில்லு, அந்த தைரியம், அந்த பெருமை எதிர்கட்சியா இருந்தாலும் நாங்க தான் ஆட்சி. அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும்தான் சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்துல தலைவர் கலைஞர் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கலாம், பல மேடைகளை சொல்லி கொண்டு இருக்கலாம். தமிழ்நாட்டை வரலாற்றையே மாற்றி அமைத்த சிற்பி, தமிழ்நாட்டின் சிற்பி தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். இப்ப இருக்கிறவங்க போல பெயர்களை மாற்றுவது அல்ல, தமிழ்நாட்டின் வரலாற்றையே மாற்றியவர்கள். திருநங்கைகள் பெயரை மாற்றியதாகட்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறனாளிகள் பெயர் வைத்ததாகட்டும், தமிழ்நாடு என்று பெயர் வைத்ததாகட்டும், டாக்டர் கலைஞர் அவர்கள் கைரிக்ஷாவை ஒழித்ததில் இருந்து பெண்களுக்கு சொத்தில் சம உரிமையும் அரசியலில் 33% இடஒதுக்கீடும் பெற்று தந்து இன்னைக்கு நாமெல்லாம் தலை நிமிர்ந்து இன்னைக்கு மேடையில நிக்கிறோம். ஒரு மாமன்ற உறுப்பினராக இன்னைக்கு உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கோம்னா டாக்டர் கலைஞர் அவர்களால தான்றத நான் நெஞ்சை நிமிர்த்தி தலை வணங்கி புகழ் வணக்க கூட்டத்தை மிகவும் சந்தோஷமாக, இது இழப்பு தான், 8 வருட கால துக்கம். இது துக்கம்ன்றதை விட அவருடைய சேவைகள், அவர் தமிழ்நாட்டிற்கு, தமிழ் மக்களுக்கு, முக்கியமா மகளிருக்கு செய்த சேவைகளை சொல்லி மாளாதுன்னு சொல்லலாம். எனக்கு பின்னாடி வரவங்க எல்லாம் பேசுவாங்க. அதே போல இப்போ எல்லாத்தையும் பேர் மாத்திரம்ல, பேர் மாற்றுறது மாற்றம் அல்ல. தமிழ்நாட்டில் காலை சிற்றுண்டி ஆகட்டும், காலை உணவு திட்டம், மகளிர் விடியல் பயணம், இது போல பல திட்டங்களை இன்றைய ஆட்சியாளர்கள் பெயரை மாற்றலாம். ஆனால் அதில் எப்பொழுதுமே எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பெயர் தான், முகம்தான் தெரியுமே தவிர பெயரை மாற்றலாமே ஒழிய மக்களின் மனதை மாற்ற முடியாது. இது சிறு அலைதான். சோர்ந்து விட மாட்டோம், சேர்ந்து போராடுவோம். இன்னும் பல வரலாற்று படைப்புகளை நாங்கள் படைத்துக் கொண்டேதான் இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.